அவர் லைட் ஆன் பண்ணி விண்டோ இறக்கியிருந்தா அந்த வழியில இருந்த கூட்டங்கள் கலைஞ்சு போய் அது எல்லாமே வந்து இங்கே அதனால தான் எல்லா இடத்துலையுமே அவர் வந்த உடனே கூட்டம் கலையுது. வந்து இறங்கி மேலே வந்த உடனே நண்பா நண்பின்னு ஆரம்பித்த உடனே கூட்டம் கலைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேற ஒன்றும் செய்தி இல்லை. அப்போ இங்கே தமிழ்நாடு மிக தெளிவாகத்தான் இருக்கிறது. இவரிடம் கேட்பதற்கு கருத்து ஒன்றும் இல்லை. இதை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதில்லை. அந்த இளைஞரை பார்த்து நான் இந்த பசங்களை பார்த்து அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நான் சொல்றது நம்ம அவர்களை கண்டு பரிதாபப்படணும். என்னன்னா இவன் என்ன ஆவான் வாழ்க்கையில். இவர்கள் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துல பொறுப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சமூக இலக்கணங்கள் என்னன்னா மிக தெளிவான அரசியல் புரிதலோடு ஒரு இளைஞர் ஒரு பட்டாளம் ஒன்று இருக்கு. அதுக்கு விளங்குது. அது இங்கே வரல. என்ன இங்கே வர 27,000 பேர் தான் ஒரு தானே. இந்த 27,000 பேர் 4 மாவட்டத்தில் வந்தவன். புரியுது உங்களுக்கு? தூரத்துல இருந்தெல்லாம் கூட வந்து தமிழ்நாட்டில் தேர்தலை முன்னிட்டு எல்லாரும் அவரவர் கடையை விரிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியாக போறாரு. 120க்கும் மேலே போயிட்டு அதான் ஒவ்வொரு தொகுதிக்கு நான் போறேங்கிறார். நீங்க தொகுதி கணக்கு கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு 3 மாவட்டம், ஒரு நாளைக்கு 2 மாவட்டம், பக்கத்து மாவட்டத்தில். ஏன்னா இந்த இதுலயே இறந்து போனவங்க வந்து பக்கத்து மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்தவன் அதெல்லாம் அந்த ஆள்லாம் இருக்கு. நீங்க அவ்வளவு பேர் இவ்வளவுதான் இருக்கு. இந்த க்ரௌடில் பாதி க்ரௌடு வந்து வேடிக்கை பார்க்க வந்து பொம்பளை க்ரௌடு வெறுமனை பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே அப்படிதான் சொல்றாங்க. அந்த மாதிரி உள்ள வந்த க்ரௌடு. இந்த க்ரௌடை கண்டு நம்ம அச்சப்பட வேண்டியதில்லை. நீங்க சோஷியல் மீடியாவை பார்க்கறதுனால இவர்கள் ஏதோ பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறது போல உங்களுக்கு தோணுது.